லைஃப்பில் எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாலும் என்றைக்கோ ஒரு நாள் தோற்று போனதுக்கு ஞாபகம் வந்து உறுத்துக்கிட்டே இருக்கும். அதை மறக்கணும்னா என்ன வேணும்னாலும் செய்யலாம். இருக்கும் பொழுது கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார் என்னும் பொழுது பேயும் நமக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது. அது சமயத்தில் அந்த குண வெளிப்பாடுகள் பிஹேவியரினுடைய வெளிப்பாடுகளில் தெரியும். தீயேன்னு ஒரு படம், அந்த படத்துக்காக நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போயிட்டுருக்கோம். நானும் என்னுடைய ஒரு அண்ணா ஒருத்தர், ஜோசியர் அண்ணா ஒருத்தர். மரக்காணத்துக்கிட்ட போகும்போது திடீர்னு இந்த இவ்வளோ உயரத்தில் வெள்ளையாக ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணுது ரோட்டில். இல்லைண்ணே, வெள்ளையாக ஏதோ கிராஸ் பண்ணுச்சுண்ணே, அதெல்லாம் இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னாரு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ப முடியல. அது இருக்கா இல்லையா, நான் பார்த்தது அமானுஷ்யமா இல்லை ஏதாவது புகையா, என்ன ஏதுன்றது எனக்கு ஒன்றும் புரியல. இருக்கு அப்படின்னாக்கா தெய்வ சக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா தீய சக்தின்னு ஒன்று நிச்சயமாக இருக்கத்தானே செய்யும். என்னோட கேரக்டரோட பேர் செரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஹரி சார் கிட்ட ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் புதுசாக வரவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பேய் இருக்கா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட சென்ட்ரல் ஃபோக்கஸ். ஸோ வெளிநாட்டிலலாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம்.